வணக்கம். மிதமிஞ்சி போகும் ரசிக வெறி எங்கே போகிறது தமிழ்நாடு? இது குறித்து தான் பார்க்க போறோம். இது சொன்ன உடனே எதுக்கான தலைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரும்பான்மை கிடைக்காம ஒரு பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. பெரும்பான்மையை கொண்டு வாங்க, உங்களை ஆட்சியை அமைக்க அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் கிளப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் விசிகா வாங்க, சிபிஐ வாங்க, சிபிஎம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் அப்பவும் ஒரு சில பேர் இந்த ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல ஏன் நீங்க எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் பைத்தியக்காரத்தனமா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து ஒரு சில பேர் வீடியோ போடுறாங்க. ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதுக்குள்ள எழுந்திருக்கு. ஏன் கொடுக்கணும்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஆட்சி அமைக்க குறுக்க நிற்க மாட்டோம். 6 மாசம் நாங்க இங்க எப்படி ஆட்சி அமைக்கிறீங்க பொறுத்து அதுக்கு பிறகுதான் உங்களை விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்காரு. காலை உணவு திட்டம், அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 1000 இதையெல்லாம் நீங்க தவறாம கொடுங்க, 2500 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சிபிஎம் சிபிஐ உடைய மாநில குழு, மாநில செயற்குழு கூட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது கூட பொறுக்க முடியாம ஒரு சில பேர் ஏன் இவ்வளவு தடவை கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு சில பைலாக்கள் இருக்கு, அதுபடிதான் கூடுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி இப்ப என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரு ஆளு பேயாடுறது மாதிரி வந்து ஆடுறான். இந்த ஊர் அப்படின்னு தெரியல, ஏறத்தாழ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து, அதாவது இந்த பேயாடுற விதம் எப்ப இருந்துச்சு அப்படின்னா, ஏறத்தாழ 1990களோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். பேயாடுறது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, படிக்காத பெண்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வீட்டுல சொல்ல முடியாம, சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்ல முடியாம இந்த பேய் அப்படிங்கிற வகையில் ஆடி பண்ணுவாங்க. அப்புறம் பூசாரி வச்சு விரட்டுவாங்க. 90களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம். 2000ல கூட 1-2 பேரை பார்த்தோம். ஆனா நம்ம படிச்சுட்டோம், முன்னேறிட்டோம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு படிச்சவன் மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆளு அது சம்பந்தம் இல்லாம விஜய் வீட்டு முன்னாடி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எந்த வகையான மனநிலை அப்படின்னு தெரியல. முன்னாடி எல்லாம் கிழவிகிட்ட கேட்டா, என் பாட்டி நிறைய பேய் பிசாசு இருக்குமே, இப்பெல்லாம் காணுமே அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, அதெல்லாம் அந்த கரண்ட் கம்பியில பட்டு அடிபட்டு செத்து போச்சுரா அப்படிங்கும் கிழவி. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் ஜெயிச்ச எம்எல்ஏ விஜய் சரவணன் நினைக்கிறேன், பேர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். விஜய் பேரை முன்னாடி வச்சிருக்காரு. அவரு தண்ணியை போட்டு ஆடுறாரு, பாட்டை பாடிக்கிட்டு, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணக்குட்டினா அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இப்போ உள்ளதுங்க, இல்லைங்க முன்னாடி உள்ளதுங்க. ஏன் முன்னாடி உள்ளதா இருந்தா கூட, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருக்கட்டுமே, இதுதானா ஒரு எம்எல்ஏ உடைய பொது வாழ்க்கை அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் கேட்க வேண்டியிருக்கு. 4 பேரோட தண்ணியை போட்டு அந்த பாட்டில ஊத்திட்டு ஆடுறது இருக்குல்ல, அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் கம்முன்னு இருந்தான், யாருக்கு ஓட்டு போட்டான், என்ன பண்ணா எதுவுமே தெரியல. இப்போ ஒரு சில பேர் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, பிளக்ஸ் அடிச்சு வச்சுட்டான், விஜய் நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, அது காலம் பதில் சொல்றது வேற. நிரந்தர முதல்வர் அப்படின்னு ஒரு சில பேர் பிளக்ஸ் அடிச்சு வச்சுட்டான். இன்னும் ஒரு சில பேர் பிளக்ஸை வச்சிருக்கான். முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா நம்ம வச்சிருவோம், இல்லைன்னா பிளக்ஸ் அந்த நெல்லு கிள்ளு கிண்டி போடுறதுக்கு, சோளங்களை கிண்டி போடுறதுக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இப்படி ஒரு பக்கம் வச்சிருக்கான். இன்னும் ஒரு சில பேர்கிட்ட கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிதமிஞ்சிய ரசிக வரியில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, அவர் வந்தா என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நடக்க போறது இல்லை, நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் வாழ நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஏங்க அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு, வந்தா என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, ஏன் வரணும் அப்படிங்கிற இன்னொரு பக்கத்தையும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதான் என்னன்னா, இப்போ ஒருத்தர் இன்னைக்கு சொல்றாரு என்கிட்ட, இனிமேலுக்கு மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா ஒரு சினிமா நடிகனா இருந்து மக்கள் வீடு முழுக்க வீடு வாசல் அடுப்படி இடுப்படி எல்லாம் போய் சேர்ந்து அதுக்கு பிறகு தேர்தல் தாங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன் வருத்தமா இருக்கு அப்படின்னா, அப்போ உன்னுடைய வாழ்க்கையில ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகள் நீ குடிச்சு கூத்தடிச்சிட்டு முழுக்க முழுக்க மக்கள்னா என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு இயக்குனர் சொன்ன
நான் பொதுவா சொல்றேன். ஏதோ ஒரு இயக்குனர் சொன்ன ஸ்கிரிப்டுக்கு கைய ஆட்டிட்டு, கால ஆட்டிட்டு, கிளிசரின் போட்டு முடிஞ்சா அழுதுட்டு, அழுக முடியலாம் முதுக பின்னாடி வச்சுட்டு அழுகுற மாரி நடிச்சுட்டு, அதுக்கு பிறகு உன்னுடைய சினிமா வாழ்க்கை ஏறத்தாழ செட் ஆகல அப்படின்ன பிறகு, இது விஜய்க்கு மட்டும் இல்ல. மக்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு நான் மக்கள் சேவை ஆற்ற வரப்போறேன் அப்படின்னு சொல்றது, இது அந்த நடிகருக்கு பிளஸ்ஸா இருக்கும். அது எந்த எனிஒன் எக்ஸ்.ஆர்.ஒய் எந்த நடிகருக்கும் அது பிளஸ்ஸா இருக்கும். ஆனா, இந்த மக்களுக்கு என்னவா இருக்கும் அது அப்படின்னு நம்ம ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, என் மகன் சொன்னான் போட்டேன், என் பேர சொன்னான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்றவங்க வேணா அறியாமையில இருக்கலாம். ஆனா அந்த வீடியோ எடுத்தவன் இருக்கான்ல, அவனுக்குள்ளே இது ஒரு வக்கிரம் இருக்கும். அதாவது குழந்தைங்க கேட்டுச்சுன்னா நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பியா? குழந்தை கேட்டா சாராயம் கேட்டா வாங்கி கொடுப்பியா? குழந்தை சிகரெட் கேட்டா வாங்கி கொடுப்பியா? ஒரு குழந்தை வந்து 7 வயசுல என்ன கல்யாணம் பண்ணி வைனா செஞ்சு வைப்பியா? அப்ப குழந்தை கேட்டுச்சு நீ என்ன செய்வ? அப்ப குழந்தைக்கு எது தப்பு எது சரின்னு புரிய வைக்க வேண்டிய அவசியம் அந்த வீட்டில் உள்ள தாய் தகப்பனுக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ இருக்கு. ஏன் அப்படின்னா, எப்பா நடிப்பு வேற, அரசியல் வேற, அதுக்கு இன்னென்ன பயிற்சி இருக்கணும், இதுக்கு இன்னென்ன பயிற்சி இருக்கணும் அப்படின்னு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறத விட்டுட்டு, என் புள்ள சொன்னுச்சு ஓட்டு போட்டேன், என் பேரை சொன்னா ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இன்னொருத்தர் அழுகிறாரு, என் புள்ள சொல்றான் எப்ப சிஎம் ஆவாரு, என் புள்ள சொல்றான் எப்ப சிஎம் ஆவார் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு சில பேர் கதறான். இது எந்த வகையான மனநிலை? நீங்க எல்லாம் எந்த இடத்துல இருக்கீங்க? ஒரு சில பேர்கிட்ட பேசினா கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, ஸ்டாலின் என்ன கிழிச்சிட்டாரு, ஜெயலலிதா என்ன கிழிச்சிருச்சு, எம்ஜிஆர் என்ன கிழிச்சிட்டாரு, கருணாநிதி என்ன கிழிச்சிட்டாரு, எங்க எடப்பாடி என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதெல்லாம் கரெக்ட். ஆட்சி நடத்தும் போது பிளஸ் மைனஸ் இருக்குமா? இருக்கும், தப்பு இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் முகம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? ஒருத்தர் அடுப்படி வரைக்கும் சினிமாவிலேயோ டிவியிலேயோ வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நீங்க, நான் கேட்கிற பல பேருக்கு நம்ம சொல்றது, நீங்க எதை படிச்சுட்டு கேட்குறீங்க? 50 ஆண்டுகள்ல தமிழ்நாடு இருந்த நிலை என்ன, இன்னைக்கு இருக்க நிலை என்ன, இதையெல்லாம் படிச்சுட்டு நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. ஒண்ணுமே இல்லாம அவர் தீய சக்தி அப்படின்னார். ஏன் தீய சக்தின்னு சொன்னோம்னு கடைசி வரைக்கும் சொல்லல யாரு, விஜய். சரிங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படியே தூக்கி வச்சிரும். யாரு, ஸ்டாலின் கெட்டவர், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கெட்டவர், எல்லாரும் கெட்டவங்க ஒத்துக்குவோம். ஆனா அவர் நல்லவராங்கிற கேள்வி இருக்குல்ல. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அந்த அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் தான் அங்க போய் இருக்கார். சரி, செங்கோட்டையன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வாச்சாத்தி வழக்கில் குற்றவாளியா சேர்க்கப்பட்டது ஏறத்தாழ. அன்னைக்கு வந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம, அன்னைக்கு நீங்க கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ண அந்த இடத்துல சரின்னு சொன்னவர், அந்த நேரத்தில் அமைச்சரா இருந்தவர் நம்ம செங்கோட்டையன். இதே செங்கோட்டையன் தான் அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைய, அத்தனை கிராம மக்களை நீங்க வந்து கொண்டிருக்கீங்க, அத்தனை கிராம பெண்களை வன்புணர்வு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேஸ் போட போகும்போது அவங்களை கொலை முயற்சி பண்றதுக்கு போனவர் தான் இதே செங்கோட்டையன். சரி, இவர் தான் அப்படி அப்படின்னா ஒரு பெரிய பட்டியல் வேணா தயாரிச்சு பாருங்க பார்ப்போம். ஆதவர்ஜுனா யாருங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. யார் ஆதவர்ஜுனா? ஆதவர்ஜுனா ஒரு மூணாந்தர சம்பாத்தியம் சம்பாதிச்ச ஒரு மார்ட்டின் குடும்பத்திலிருந்து வந்தவர். என்ன தகுதி இருக்கு? என்ன அப்படின்னா, முன்னாடி பின்னாடி இருந்து இயக்குன அதே மார்ட்டின் குடும்பம் மாதிரியானவங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல வந்து நாமளே இயக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் உள்ளுக்குள்ள இருக்கு. இவங்க என்ன மக்களுக்கு செய்ய போறாங்க? இதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, அருண்ராஜ் மாதிரி ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்துட்டு அங்க இருந்து நீங்க ஐஆர்எஸ் இருந்துட்டு அங்க இருந்து நீங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து பொறுப்பு. அப்படி என்ன தெரிஞ்சிருமா அவங்களுக்கு விஜய் ஜெயிச்சிருவார் அப்படின்னு? அப்போ ஒரு ஐஆர்எஸ் நீங்க விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகருக்கு பின்னாடி வந்திருக்காரு அப்படின்னா, அப்போ இயக்குறது யாரு? அப்ப நிர்மல்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அப்ப இயக்குறது யாரு? இப்ப நம்ம எல்லாம் கிண்டலா சொல்லிக்கிட்டு இருந்தோம். கிண்டலா சொல்றது ஒரு பக்கம் சாத்தியமா இருக்கு. சரிங்க, நீங்க ஆட்சி அமைக்க அழைக்காதது யாரு? யார் அழைக்கல? ஆளுநர் அழைக்கல. அப்ப நீங்க யார பேசணும்? ஆளுநரை ஒரு வார்த்தை உங்களால பேச முடியல. ஒன்றிய அரசு உங்களால ஒரு வார்த்தை பேச முடியல.
அதை விட்டுட்டு இப்படி அதாவது கடந்த காலங்களில் யோசிச்சு பாருங்களேன், தேர்தல் காலகட்டத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம அறிக்கை கொடுத்தாரு மு.க.ஸ்டாலின். என்ன சொன்னார் அப்படின்னா, டீலிமிட்டேஷன் அப்படி சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறை வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாம் தர குடிமக்களா ஆக்கப்படுவாங்க. இதுல பேசுறதுக்கு விஜயால ஒரு வார்த்தை முடியல. யோசிச்சு பாருங்களேன், தேர்தலில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் பேசினார் ஸ்டாலின். அப்ப அந்த மாதிரி நீங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கப்ப நாங்க பெரும்பான்மையை நிரூபிப்போம், எங்களை நீங்க ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு ஏன் தீவிரமா விஜயால சொல்ல முடியல, விஜயன் கோவால சொல்ல முடியல? இந்த கேள்வியெல்லாம் எங்க கேட்க வேண்டியது அப்படின்னா அங்க கேட்க வேண்டியது. ஆனா அங்க எல்லாம் மௌனமா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன அப்படின்னா, நீங்க போடக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. என்ன வேணாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்சாலும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அப்படின்னா இது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் தெரிஞ்சால் அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளு நல்லா நகைச்சுவை பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை போய் ஹார்ட் அட்டாக் வந்தவருக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இது மாதிரி தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப என்ன அவர் சொன்னது எனக்கு என்ன வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா, இனிமேலுக்கு சினிமாவில் நடிச்சு வீட்டுக்கு வீடு எல்லா முகத்துல எல்லார் மூஞ்சியை க்ளோஸ் அப்ல காட்டின ஒரு ஆளு தான் இனி அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு தலையெழுத்து. அப்படின்னா இதை அனுபவிக்க வேண்டியது நான் அப்படிங்கிற தனிநபர் மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு என் புள்ள போட்டுருச்சு என் பேரன் சொன்னான்னு சொல்லிட்டு போட்டவங்க, அதே மாதிரி ரசிக மனப்பான்மையில ரசிக வெறியில ஓட்டு போட்டவங்க கண்டிப்பா எதிர்காலத்தை எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.